Madam, someone has come to see you. அம்மாவும் தங்கச்சி எங்க? சொல்றேன். உங்களை அரெஸ்ட் பண்ண 3வது நாள் அம்மா என்னை தேடிக்கிட்டு பத்திரிக்கை ஆபீஸ்க்கு வந்தாங்க. உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தேன். உங்களை பார்க்கவே முடியல. நீங்க எங்க இருந்தீங்கன்னு தெரியல. ரொம்ப கவலையோட அம்மா திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் நான் உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். யாருமே போனை எடுக்கல. நான் நேரா வீட்டுக்கே போனேன். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்துல இருந்தவங்க கிட்ட அம்மாவையும் உமாவையும் பத்தி கேட்டேன். யாருக்கும் ஒரு விவரமும் தெரியல. அவங்க போற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். போலீஸ்லயும் ரிப்போர்ட் பண்ணேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. 2-3 நாள் கழிச்சு பத்திரிக்கை ஆபீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஊருக்கு வெளியில ரயில்வே ட்ராக்ல ஊரு தெரியாத நிலையில 50 வயசுல ஒரு அம்மாவும் 20 வயசுல ஒரு பொண்ணுமா 2 பொண்ணுங்களும் சொல்லாத. தாய்க்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அர்ஜுன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரியான தடயங்கள் இல்லாம ஒருத்தனை ஜெயில வச்சுக்கிறது இபிகோ செக்ஷன். சாதகமான தடயங்களை அரசாங்க தரப்பு வக்கீலாலையும் கொடுக்க முடியல. காதிரும் அவன் கூட்டாளியும் கிடைச்சாதான் அர்ஜுன் மேல போட்ட சார்ஜ் செல்லுபடி ஆகும். ஆனா நாம எப்படி அவங்களை காட்டி கொடுக்க முடியும்? நாம இனிமேதான் அலர்ட்டா இருக்கணும். வர்மா சார், நீ காதிர் கிட்ட சொல்லி எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. எஸ் சார். என்ன காதர்? காதர், என்ன விஷயம்? வில்லியம்ஸ், அர்ஜுன் ஜெயில இருந்து வந்துட்டான். நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அர்ஜுன்,
நீ வேலையில இருந்து டிஸ்மிஸ் ஆன அப்புறம் உனக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட்கான செக் இன்னும் என் கையில தான் இருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் நிரபராதின்னு சொல்லிடுச்சு. சட்டப்படி மறுபடியும் இந்த வேலைக்கு சேர்றதுக்கான சான்ஸ் உனக்கு இருக்கு. அர்ஜுன், நீ ஒரு காரியம் பண்ணு. கோர்ட் ஜட்ஜ்மெண்டோட ஒரு காப்பியும் மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கான ஒரு அப்ளிகேஷனையும் என்கிட்ட கொடு. மற்றதை நான் பாத்துக்கிறேன் அர்ஜுன். நோ சார், இனிமே எனக்கு அந்த வேலை வேண்டாம். அர்ஜுன், போலீஸும் பத்திரிகை உன்னை பத்தி என்னென்னமோ எழுதினாங்க. ஆனா நான் எதையும் நம்பல. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நடந்து எல்லாம் மறந்துரு. நீ மறுபடியும் வேலையில சேரணும். நீ மறுபடியும் பழைய கேப்டன் அர்ஜுனா மாறணும். அதான் என்னோட ஆசை. நோ, நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சார், நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கு என்னோட நன்றி. அர்ஜுன், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். போலீஸ் கமிஷனர் கிருஷ்ணா நீ எங்கன்னு கேட்டு பல தடவை போன் பண்ணாரு. வீட்டுல யாருமே இல்ல. வேலைக்காரன் சமயக்காரன் எல்லாமே நான் தான். இந்த சாப்பிடு. ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரு. உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். அதுக்காகத்தான் நீங்க வர சொன்ன. நெருப்பு இல்லாம புகையாது. அன்னைக்கு நீ என்னென்னமோ சொன்ன, ஆனா எல்லாத்தையும் அந்த மினிஸ்டர் மறுத்துட்டார். நவ் யூ ஆர் ஃப்ரீ. இப்போவாவது அப்ப என்ன நடந்ததுங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லு பிளீஸ். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான். ஹெல்ப்பா? எனக்கா? எஸ். அன்னைக்கு நான் உண்மையை சொன்ன பிறகு உதவி பண்ணாம 2 வருஷம் ஜெயில வச்சிருந்தீங்களா? அங்க நான் அனுபவிச்ச சித்திரவதையும் கொடுமையும் இருக்கேன். அப்ப எங்க சார் போச்சு உதவி? சொந்த மகன் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டானே. நொந்து வேதனைப்பட்டு எங்க அம்மாவை என் தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாங்க சார். அவங்களோட உயிர் உங்களால திருப்பி தர முடியுமா சார்? வேண்டாம் சார், உங்களோட எந்த விதமான உதவியும் எனக்கு வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெரிய மனசு செஞ்ச உதவியினால்தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். இருக்கலாம். அதுக்காக எல்லாரும் எப்படி நினைக்காதப்பா. எனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசாட்சியை பத்தி பேசி என்ன சார் பிரயோஜனம்? என்னடா மறைக்கிற? ரெண்டு வருஷம் ஜெயில இருந்த உன் திமிரானுங்களையா? மிஸ்டர் வர்மா. எஸ் சார். ப்ளீஸ் கம் இன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம்ல. ஒரு அருமையான கனவு கெடுத்துட்ட. 747 ஜம்போ ஜெட். நாங்க தான் பைலட். அப்படியே பறந்து 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 வந்து அர்ஜுன், நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் அவ்வளவு சுலபம் இல்லப்பா.